காங்கிரஸும் டிஎம்கேவும் கவர்மெண்ட் இருந்துச்சு, கோலிஷன் கவர்மெண்ட். அதுல இந்த நீட்ங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவை சேர்ந்த சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தாரு. இந்த நீட்டுங்கிற மசோதாவை பார்லிமெண்ட்ல 2013 தாக்கல் பண்ணி கூகுள் பண்ணி பாருங்க. பெரிய வந்து இதுக்கு வந்து ஒரு ரிசர்ச் எல்லாம் நீங்க பண்ணணும். அப்படி பண்ணினா வந்து கூகுள் பண்ணிட்டேன், எல்லாமே போய். இப்ப நான் சொல்றதை நீங்க கூகுள் பண்ணுங்க. பார்லிமெண்ட்ல நீட் மசோதான்னு ஒன்று தாக்கலே பண்ணது கிடையாது. நீட்டை வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கசட் ஆர்டர் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க 2010. 2010 இன்ட்ரடியூஸ் பண்ண அடுத்த மாசமே திமுக போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்குது. அதுக்கு திமுக மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய யூனிவர்சிட்டியும் வேறு வேறு ஸ்டேட்டில் ஸ்டே வாங்குறாங்க. அதில் வெள்ளூர் சிஎம்சியும் ஒன்று. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்த எல்லா கேஸையும் சேர்த்து ஒரே கேஸாக விசாரிக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அந்த எல்லா கேஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வெள்ளூர் சிஎம்சி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கேஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அந்த அதர்ஸில் திமுகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அடங்கும். அந்த கேஸில் 2013 நீட்டு வந்து அன்லாஃபுல்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது. 2013 சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு நீட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. 3 பேர் கொண்ட பெஞ்சில் 2-1 சொல்லிட்டு நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு வருது. நீங்கள் சொல்கிற திமுக எம்பி வந்து காந்தி செல்வன் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அவர் கேபினட் மினிஸ்டரே கிடையாது. அவர் தாக்கல் பண்ணது ஒரே ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு மனு தான். அது எதுக்குன்னா வந்து இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருக்க கவர்னர்ஸோட பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக. அவர் வந்து நீட் சம்பந்தமாக எந்த மனுவும் தாக்கல் பண்ணதே கிடையாது. இது எல்லாமே போய். சிக்கல் எங்கே வருதுன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை திருப்பி ரீகன்சிடர் பண்ண சொல்லி திருப்பி கேஸ் நடத்தி அதை பிஜேபி 2 வருஷமாக எடுத்து நடத்தி 2016 5 ஜட்ஜு கொண்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து இந்த நீட் வந்து நீட் தேர்வை நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குது. அதை பிடிச்சிக்கிட்டு பிஜேபி அடுத்த வருஷமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி 1 வருஷம் மட்டும் விலை கொடுத்து 2017 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது கவர்னருக்கு அனுப்புறாங்க. அந்த திருப்பி அனுப்புறதுக்கப்புறம் திருப்பி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அதை பிரசிடென்ட்டுக்கே அனுப்புறாங்க. அப்போ பிரசிடென்ட் அதை ஹோல்டில் போட்டதுக்கு எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு திமுக நீட்டுக்கு எதிராக எல்லா விதமான சட்ட போராட்டங்களையும் நடத்திட்டு இருக்கு. இந்தியாவிலேயே நீட்டை வந்து கடுமையாக எதிர்த்த ஒரே கட்சி திமுக மட்டும்தான். இதை பற்றி பேசுறதுக்கு வேறு எவனுக்குமே தகுதி கிடையாது. சில மேதாவிகள் ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆட்கள் வந்து ஏன் கேட் எக்ஸாம் இல்லையா, ஏன் வந்து கேட் எக்ஸாம் இல்லையா, ஏன் டிஎன்பிசி இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீ எதுக்குற, ஏன் நீட்டை மட்டும் கேட்குறானுங்க, ஏன் ஐஐடி ஜேஇ இல்லையான்னு சொல்லிட்டு. ஐஐடியில் படிக்க தான் உனக்கு ஜேஇ தேவை. ஆனால் நீ வந்து இன்ஜினியர் ஆகணும்னா அண்ணா இன்ஸ்டியூட்லேயே படிக்கலாம் என்ட்ரன்ஸ் இல்லாமல். அதே மாதிரி நீட்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விட்டுற வேண்டியதான. ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் நாங்கள் உருவாக்குன மெடிக்கல் காலேஜில் நாங்கள் உருவாக்குன மெடிக்கல் கட்டமைப்பில் எங்கள் பசங்க சேர்றதுக்கு நீ என்னைக்கு வந்து என்ட்ரன்ஸ் நடத்துகிற. அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாமு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமு, கேட்லாம் உயர்கல்விக்கான எக்ஸாமு. இதுக்கு போகிறவங்களாம் வந்து ஆல்ரெடி கல்வி அறிவு பெற்றவங்க, ஆல்ரெடி கிராஜுவேட், அவங்க கம்பீட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீட்டு வந்து நீ அடிப்படை கல்வியே மறுக்கப்படுது. இங்கே ஒருத்தரோட கனவை பறிக்கப்படுது. இதுதான் அநியாயம், அக்கிரமம்னு சொல்கிறோம் நாங்கள். அதே மாதிரி நீட் வந்ததுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்றதெல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாம் மெரிட் பேஸ் செலெக்ஷன் கதை விட்றானுங்க. அப்படிலாம் கிடையாது. நீ நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணால் தான் உனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். இல்லாட்டி நீ ஜஸ்ட் பாஸ் ஆனீங்கன்னா நீ மேனேஜ்மெண்ட் கோட்டா சேரலாம். அதுவும் 20 லட்சம் 20 லட்சம் கொடுத்து காசு இருக்கவும் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு இன்னும் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுட்டு தான் இருக்காங்க நீட்டில். அதே மாதிரி நீட்னால நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பசங்க இப்போ வந்து படிக்கிறான்னு சொல்லி கதை விட்றாங்க. அது நீட்னால கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. அந்த ரிசர்வேஷனில் வராங்க. அவங்க நீட் இருந்தாலும் வருவாங்க, நீட் இல்லைனாலும் வருவாங்க. நீட் வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி. அதுக்கு எதிர்த்து தமிழ்நாடு ஆரம்பத்துலேருந்து போராடி தான் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபேர் நீட்டுக்காக போராடினாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டத்துக்கு மரியாதை கொடுத்து எதாக இருந்தாலும் இது நீட்டுக்கு எதிரான போராட்டம் தான், பாஜக எதிரான போராட்டம் நம்ம ஆதரிக்கணும். ஆனால் இந்த தற்கொலை நாங்கள் என்ன பண்ணுது, விஜய் வந்து பாஜக எதிர்க்க தைரியம் இல்லாதனால இவனுங்க வந்து நீட்டுக்கு ஆதரவாகவே பேச ஆரம்பிச்சானுங்க. சங்கி மாதிரியே இந்த பசங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் சொல்லிட்டு அப்படியே சங்கியோட அதே டைலாக்ஸ்லாம் இவன் பேசுகிறானுங்க. இவனுக்கு மாற்றமே என்னன்னா சங்கிபிகேஷன் ஆஃப் தமிழ்நாடு தான் இவங்க கொண்டு வந்த மாற்றமே. நீட் ரகசியம்னா என்ன? டிஎம்கே நீட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல. இப்படி பேசப்படுற ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வச்சு ஃபுல் ஸ்டாப் பார்ப்போமா? மே 7 2021 டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி பொறுப்பு ஏற்குது. ஜூன் 10 2021 ஓய்வு பெற்ற நீதிபதி ஏகே ராஜன் தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஜூலை 14 2021 சுமார் 86,000க்கு மேல கருத்துக்களை ஆய்வு செஞ்சு ஏகே ராஜன் ரிப்போர்ட்னு இந்த ஏகே ராஜன் கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்ல நீட் வேணான்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட்டை அடிப்படையா வச்சு 13 செப்டம்பர் 2021 எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு நீட் எக்ஸப்ஷன் பில்ல சட்டசபையில நிறைவேற்றியது. இந்த நீட் எக்ஸப்ஷன் பில்லோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, மெடிக்கல் அட்மிஷனுக்கு நீட்டுக்கு பதிலா 12th மார்க் அடிப்படையா வச்சு அட்மிஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்றதுதான். இதோட கண்டினியூஷனா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நீட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்ல, மாநிலங்களோட கல்வி உரிமையும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி மத்த ஸ்டேட் சிஎம் கிட்டையும் ஆதரவு கேட்டார். ஆனா 2022 பிப்ரவரி மாசம் தமிழ்நாடு கவர்மெண்டால பாஸ் ஆன நீட் எக்ஸப்ஷன் பில்ல கவர்னர்
திருப்பி அமைச்சாரு. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அங்கே நிறுத்தாம தொடர்ந்து பிப்ரவரி 8, 2022 அதே நீட் எக்ஸப்ஷன் பில்ல மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது. அந்த பில் பிரசிடென்ட் அப்ரூவலுக்காக அனுப்பப்பட்டுச்சு. ஆனா அப்ரூவல் கிடைக்காததுனால எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசிடம் நீட் எக்ஸப்ஷனை வலியுறுத்தி கொண்டே இருந்தார். 2023 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திச்ச போது தமிழ்நாட்டின் நீட் எக்ஸப்ஷன் பில்லுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு ரெக்வஸ்டும் வச்சாரு. அடுத்த ஆண்டு 2024 நீட்டை நாடு முழுவதும் ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டின் நீட் எக்ஸப்ஷன் பில்லுக்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றியது. ஏப்ரல் 4, 2025 எம்.கே. ஸ்டாலினின் நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று கூறினார். நவம்பர் 15, 2025 தமிழ்நாடு அரசு அந்த முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஜூலை 23, 2026 அன்னைக்கு எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு போட்ட வழக்குக்கு தீர்ப்பு இன்னும் வரல. சோ ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும், ஏன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீட்டுக்காக போராடுற ஒரே கட்சி டிஎம்கே தான். நானும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா ஒரு அளவு மீறி போறீங்களா சத்தியமா. ஜனநாயகம் படம் லீக் ஆனப்போ ரொம்ப எமோஷன் ஆனாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல. எனக்கு எப்படி இருந்துச்சு, அது ஒரு ஆஃப்டர் ஆல் படம் தானே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பட் வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகே, அது அவங்க எமோஷன். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்காது. அவங்க இஷ்டம், அவங்க என்ன பண்ணி தொலைட்டும், அது அவங்க இஷ்டம். நான் வந்து யாரும் இல்லை சொல்றதுக்கு. சோ போய் பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு லிமிட் இருக்குல்ல. படம் ஓப்பனிங்ல அவரோட ஃபேஸ் பார்த்தாலே அழுகுறானுங்க, எண்டு கார்டுக்கு அழுகுறானுங்க, டைட்டில் கார்டுக்கு அழுகுறானுங்க, எல்லாத்துக்கும் அழுகுறானுங்க. சரி ஓகே, ரொம்ப பீக் எமோஷன்ல இருக்காங்க போல அப்படின்னு பார்த்தா பீக் எமோஷன் அவங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் வருது. அதையும் நீ ஸ்டேட்டஸ் போடு, இதையும் ஸ்டேட்டஸ் போடு. நீட்டுக்காக போராடி எத்தனையோ பேர் வந்து செத்துருக்காங்கல்ல, அவங்களுக்காக தானே இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு அந்த எமோஷன் வரலையா? ஏன் நியூஸ்ல ப்ரொடெஸ்ட் பண்றவங்க எல்லாம் அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறதை பாக்குறப்போ உனக்கு அந்த எமோஷன் வரல? உங்க அண்ணனோட ஃபேஸ் பார்க்கும்போது மட்டும்தான் உனக்கு வந்து பீக் எமோஷன் வருதா? இதுல முட்டி போட்டு போய் சாப்பாடு சாப்பிடுறாங்க அந்த படம் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அசம்பிளில உதயநிதி சொன்னாரு, இது வந்து ஷூட்டிங் நடக்குதுங்க, இவங்க வந்து ஆக்ஷன் சொல்லி நடிச்சிட்டு இருக்காரு. அப்ப கூட நான் நம்பல, சரி சும்மா ஏதோ கலாய்க்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அப்ப விஜய் வந்து கேட்டாரு, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கணும்னு கெஞ்சி கேட்டு அந்த ஆக்ஷன் பண்ணாரு. பார்த்தா படத்துல அந்த ஆக்ஷன் சீனை வச்சிருக்காங்க. அது வந்து ஃபயர் ஓட்டுறதுக்காகவே. அப்போ அசம்பிளில ஷூட்டிங் தான், கரூர்லயும் ஷூட்டிங் தான். இதெல்லாம் எவனும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீட்டுக்கு வந்து டயலாக் என்ன விட்டாரு விஜய் சார்? என்ன சொன்னாருன்னா, என்னோட சொந்த தங்கச்சி இறந்தப்போ எனக்கு எப்படி வலிச்சதோ அப்படிதான் வந்துட்டு அனிதா இறந்தப்போ எனக்கு வலிச்சதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை அனிதா இறந்திருக்காங்க? இந்த வருஷம் பேப்பர் லீக்ல மட்டும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து இறந்து போயிருக்காங்க. அப்போ உங்க விஜய் சாருக்கு அந்த சொந்த தங்கச்சியோட இழப்பு மறிவலிக்கல, அதை பத்தி யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. உலகமே விஜய்க்காக தான் சுத்துதுன்னு சொல்லிட்டு உருட்டிடுவானுங்க இவனுங்க. அவ்வளவு டேஞ்சரஸ் ஃபெலோ. எங்க அண்ணனோட படம் வந்துட்டு ஃபிளாப் ஆகணும் தானே இப்படி நீங்க பண்றீங்க? இதெல்லாம் பிளான் போட்டு பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கேன்சல் ஆகணும் தான் நீங்க பண்றாங்க. அவருக்கு உண்மையாலுமே மனசுல வந்து உறுத்துச்சுன்னா அவரே அதை கேன்சல் பண்ணுவாங்க. சோ விட்டுருங்க, அதை பத்தி பேச வேணாம், ஒத்துக்க மாட்டானுங்க. 2 days முன்னாடி ப்ரொடெஸ்ட் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும் போது விஜயோட அபிஷியல் பேஜ்ல வந்துட்டு ஜனநாயகம் படத்தை பத்தி ப்ரோமோட் பண்ணாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அதை ப்ரோமோட் பண்ண வேணாம்னு சொல்லலாம். அவர் நடிச்ச படம் கண்டிப்பா அவர் தான் ப்ரோமோட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம்ல நீட்டை பத்தி. அவரும் அதான் பண்றாரு, சிஎம்ஓ அதான் பண்றாரு, நீங்களும் அதான் பண்றீங்க. உங்களும் நான் தான் கேட்கறேன், படத்துக்கு போவேன்னு சொல்லல, படத்துக்கு போங்க, 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணுங்க, திரும்பி வந்து நீட்டை பத்தி பேசுங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க. ஏன் அதை போட மாட்டேங்கிறீங்க? ப்ரொடெஸ்ட் அப்ப படம் பாக்குறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா நீங்க எல்லாருமே. இப்ப இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஜனநாயகம் படம் பார்க்க போறாரு சிஎம், அதை பத்தி யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. கரூர்ல டெத் நடந்தப்போ வந்து மலேசியால போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஜனநாயகம் படம் பார்க்க போறாரு. இதுல ஃபயர் வேற. 4 மினிஸ்டர் வந்துட்டு ஒன்னா நடிச்ச படம் தான் இது. இதுல என்ன பெருமை? 4 மினிஸ்டர் வந்து ஒன்னா வந்து போராடுறாங்க நீட்டுக்காக அப்படின்னு சொன்னா அது பெருமை. மதுரையில சென்னையில ப்ரொடெஸ்ட் பண்ற எல்லாத்தையும் தரன்னு இழுத்துட்டு போறீங்க. கேட்டா வந்துட்டு பெர்மிஷன் வாங்கிருக்கணும்னு கேக்குறீங்க. ஏன் பெர்மிஷன் கொடுக்கல? ஐயோ, இதுல ஒரு பீக் மட்டும் ஒண்ணு பார்த்தேன் ஒரு பேஜ்ல. அப்பா எந்தமா சொல்லியிருந்தாங்க, அண்ணா நீ ஏன் சைலண்டா இருக்கன்னு எங்களுக்கு தெரியும்னா, நீ டைரக்டா 2029 வந்துட்டு மோடியவே அழிக்க போற அப்படிதானே அப்படின்னு. யாரா நீங்களா? நான் கூட சர்க்காஸ்டிக்கு நினைச்சு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப 2029 நீ என்ன பண்ண போற யாரும் இப்ப கேட்கல. அப்ப என்னமோ பண்ணுங்க, அப்ப ஃபயர் விடுங்க, அது வேற. இப்ப ஏன் சைலண்டா இருக்கீங்கன்னு கேள்விக்கு அதை சொல்லி நியாயப்படுத்துறானுங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஹலோ விஜய் சார், விஜய் சார், முதல்வர் சார், முதல்வர் சார், எங்க சார் இருக்கீங்க? ஒண்ணுமே ஒரு சத்தம் கூட கிடையாதே சார். ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க இந்த குட்டி பசங்க பண்ண இந்த கூத்துல. உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லையா? இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் பார்த்தா வரேன், உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிதாவினுடைய வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அங்கே போய் நீங்கள் தரையில் உட்கார்ந்து அவர்களுடைய துக்கம் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் விளையாட்டை வந்து நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அதன் பிறகு என்ன சார் ஆச்சு? ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாமே மாற்றிட்டீங்களா? இப்போ இந்த பசங்க வந்து சென்னையில் வந்து போராட்டம் நடத்தணும்னு சொன்னால் நீங்கள் எந்த மரீனா மூடுறது அது கரெக்டான மெத்தடா?
அங்கே யார் வந்துட போகிறா? நமக்கு தான் ட்ரோன் இருக்குது, நமக்கு அது டிஜிபியினுடைய ஆஃபீஸினுடைய எதிர இருக்குது, ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் நடந்திருக்கு. அந்த போராட்டத்திலேயே ஒரு பிரச்சனையும் வரலையே. நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். முன்னாள் இருந்த அந்த நபர்கள் இருக்கார் இல்லையா, அந்த இன்டெலிஜென்ஸில் இருந்த நபர்கள் ஆனாலும் சரி, வேறு யாரானாலும் சரி கேட்டு பாருங்கள். அங்கே ஒரு அசம்பாவிதமும் நடக்கலையே. அப்போ இருக்கிற வென்யூ எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த திடீரென்று அந்த எழும்பூரில் வந்த பசங்களை போட்டு அடின்னு அடிக்க வேண்டியது இதுதான். ஒரு நீட்டுக்கு நீங்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அசம்பிளியில் ஏதோ சொல்லிட்டு போயிட்டீங்க. அதன் பிறகு வந்து இவ்வளோ பிரச்சனையும் வந்து டெல்லியில் நடக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸு, ஒரு 1:30 ஏதோ நைட்டு 12:45 ஏதோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸு, அதன் பிறகு உங்களுடைய பேரில் இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸு. சார் எல்லாருமே மைக்கு வரிசையாக போட்டு அங்கே தான் வெளியே தான் நின்றுருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கு வேணால் கொடுத்தாலும் போகிறோம். நீங்கள் அன்றைக்கும் செஞ்சுருக்கலாம், இன்றைக்கும் செஞ்சுருக்கலாம். யாரும் அதை தாண்டி ஒரு கேள்வியெல்லாம் கேட்க போகிறதில்ல. என்ன விஜய் சார்னு கூப்பிடுவாங்க, நீங்கள் திரும்பி போயிட்டே இருக்கலாம். இதுதான் முன்னாள் முதல்வர்கள்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நீங்கள் தாராளமாக அதை செய்திருக்கலாம். அதுவும் செய்யாமல் இன்றைக்கி வந்து ராஜ்மோகன் செல்றதுக்கு முன்னாடியே வந்து நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவர் அங்கே சென்றால் அது பிரச்சனையாகும், ராஜ்மோகனுக்கு வரவேற்பு நன்றாக இருக்காதுன்னு. ராஜ்மோகன் இத்தனைக்கும் நல்ல அமைச்சர், நிச்சயமாக இது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அவரை வந்து இந்த அளவுக்கு கேலி கூத்தெல்லாம் பண்ணது நிச்சயமாக எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் உங்கள் என்டையர் அந்த இமேஜ், அரசாங்கத்தினுடைய இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த 2-3 அமைச்சர், அருண் ராஜு, அதே மாதிரி இவர் வன்னியரசு, இந்த மாதிரி 3-4 நபர்களுடைய அந்த தோளில் தான் உங்களுடைய என்டையர் இமேஜ் நடந்து கொண்டு இருக்குது. அந்த இமேஜ் நல்ல இமேஜாக தான் இருக்கிறது. உங்களுடைய கூட்டணி கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாலநிலத்தில் தான் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறது, நீங்கள் அங்கே சென்றிருக்கலாம். இல்லை என்றால் ரவிக்குமார் போன்றவர்கள் வந்து இன்னைக்கு கூட நான் ரவிக்குமார் கூட சன் டிவியில் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தேன், ஒரு விவாதத்தில் பேசிக்கொண்டிருந்தோம். அது முடிஞ்சோன்னு நான் பார்த்தேன் ரவிக்குமார் வந்து இதில் இருக்காரு, நியூஸ் 18 இருக்கிறாரு. இந்த அளவுக்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் பேசாதது வந்து நிச்சயமாக அது ஒரு பிரச்சனை தான். நீங்கள் பாஜகவோடு எதெல்லாம் ஒத்தாசை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த பிம்பம் கிரியேட் ஆகுது. தயவு செய்து கவனியுங்கள். ஐயோ, கரூர்ல 41 பேர் செத்தாங்களே, அதுக்காக அழுவுறன்னு நினைச்சுக்காதீங்க. ஜனநாயகன் படத்துக்காகத்தானே அழுவுறேன். எப்பவுமே அரசுதான் நமக்கெல்லாம் விடுமுறை வரும். இப்ப அரசே விடுமுறையில போய் படம் பாக்குது. இதுதான் காமராஜர் ஆட்சின்னு தெரியாம போச்சு. என்ன நீ இல்லன உக்காருன, சும்மா ஏஞ்சி நின்னுக்கிற. நீ குக்கர் மேல இருந்த விசிலு ஃபர்ஸ்ட் பண்ணியா நீதான். முன்ன சொல்லல உக்காரு, நான் அவரை சொன்னேன். சும்மா ஏஞ்சிக்கிட்டு மாற்றம் தான். ஜோசியர் சொன்னவனே எங்க அண்ணன் 10வது மாடில போய் உட்கார போறாரு. அதுவும் பீச்சை பார்த்த மாதிரியே. டெல்லியில கஷ்டப்பட்டு போராடுறானுவோம். ஜனநாயகன் பார்த்து 2 ஷோ ஓட்டி இருக்கலாம், இன்னும் ஒரு உத்வேகத்தோட போராடி இருப்பாரு. எங்கடா கட்சி காவேரியில கூட இவ்வளவு தண்ணி வரலையே. இதனால்தான் நம்ம அண்ணன் அந்த மேட்டூர் அணையை திறந்து விடல போல, போய் கேட்கல. நம்ம கண்ணீரே போடுமே, விவசாயிங்க எல்லாம் பாய்ச்சிப்பாங்களே. ஐயோ, இதுதான் காமராஜர் பயிற்சி, இதுதான் காமராஜர் ஆட்சி போல. அமைச்சர் சிதம்பரமே இது காமராஜர் ஆட்சின்னு சொன்னார். நீ உக்காருல, எங்க போயிடாங்க வீடியோ எடுத்துட்டு போறானுவா. நீ வார. ஐயோ, கட்சிபி எங்கடா? ஐயோ, கட்சியில தண்ணியோ இல்லையே. அண்ணன் இனிமே நம்ம கேள்வி கேட்கிறாரா, ஏன் நீட்டுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு. சின்ன சிதம்பரம், நம்ம அண்ணன் சின்ன சிதம்பரம் அவரே சொல்லிட்டாரு. நீங்க அவரை பேச சொல்றீங்க, அவர் பேசுறதா நாங்க இருக்கோம். சின்ன சிதம்பரம் யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம பெரிய அண்ணன், நம்ம திருமாவளவன் அண்ணன், அவரை தான் சொன்னேன். டெல்லியில ஒன்றிய பாசிச பாஜகவோட கல்வி அமைச்சர் ராஜினாமா செஞ்சு வச்சது இளைஞர் படை. அப்படி பாக்குறீங்க? இப்ப இளைஞர்கள் இங்க போராட்டம் நடத்தினால தமிழ்நாட்டுல, அதுவே இதுக்கு சாட்சி. எப்ப நீங்க பாஜகவோட சாயல்ல கையாண்டீங்களோ உங்களுடைய சாயம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த இளைஞர்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே இளைஞர்களோட கையால தான் உங்க 108 ஆட்சிக்கு முடிவுரை எழுத போறாங்க. மீண்டும் மக்களுக்காக போராடுற, மக்களின் வாழ்வாதாரத்துக்காக உரிமைக்காக போராடுற திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டுல வரும். நன்றி, வணக்கம்.